ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி M9 லக்ஸுரி எலக்ட்ரிக் MPV பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ரீசெண்டாக எம்ஜி அவங்களோட M9 லக்ஸுரி MPVயை எலக்ட்ரிக் MPVயை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 69.90 lakh எக்ஸ்ட்ரா பேசஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரோடக்டரி பிரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லக்ஸுரி எலக்ட்ரிக் MPVயான எம்ஜி M9 பார்த்தீங்க அப்படின்னா எந்த கார் கூட எல்லாம் காம்படிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கியா கார்னிவல், அப்புறம் டொயோட்டா வெல்ஃபயர். ஓகே கைஸ், இப்போ இந்த எம்ஜி M9 எலக்ட்ரிக் MPVயோட ஃபீச்சர்ஸ் அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 கிலோவாட்ல பேட்டரி பேக் வந்து எம்ஜி கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 245 HP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 350 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் கிலோமீட்டர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 548 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த லக்ஸுரி MPVயான M9ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 160 கிலோவாட் DC ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த லக்ஸுரி எலக்ட்ரிக் MPVயான M9ஓட டைமென்ஷன்ஸை நம்ம பார்த்தலாம். இந்த காரோட லென்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5200 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரோட வித் பார்த்தீங்க அப்படின்னா 2000 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே இந்த காரோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 1800 மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரோட வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3200 மில்லிமீட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வேற என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இதில் வந்து எம்ஜி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த M9ல உங்களுக்கு அடாஸ் லெவல் 2 ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. 7 ஏர் பேக்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. 360 டிகிரி கேமரா கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் IRVM உங்களுக்கு கிடைக்குது. 19 இன்ச்ல செல்ஃப் ஹீலிங் டயர்ஸ் வந்து உங்களுக்கு எம்ஜி கொடுத்துருக்காங்க இந்த M9ல. அது மட்டும் இல்லாம ஆல் LED லைட்டிங் செட்டப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 12.3 இன்ச்ல உங்களுக்கு இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதே 7.3 இன்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோ பொறுத்த வரைக்கும் இதுல உங்களுக்கு JBL சவுண்ட் சிஸ்டம் கூட உங்களுக்கு 13 ஸ்பீக்கர்ஸ் வந்து எம்ஜி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6 சீட்டர் லேஅவுட் கூட உங்களுக்கு பிசினஸ் கிளாஸ் செகண்ட் ரோவும் இந்த M9ல எம்ஜி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரியர் சீட்டுக்கு வந்து அதாவது செகண்ட் ரோ இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் சீட் என்டர்டைன்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மசாஜ் அப்புறம் வென்டிலேஷன் ஃபீச்சரும் இந்த M9ல எம்ஜி கொடுத்துருக்காங்க. இந்த M9 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லென்த் வந்து உங்களுக்கு 5 மீட்டர்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் 5 மீட்டர்ஸ்ல இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, டிரைவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எம்ஜி பாத்தீங்கன்னா இந்த M9 கார் மாடல்ல அவங்களோட லக்ஸுரி கார்ஸ் டீலர்ஷிப்பான எம்ஜி செலக்ட் மூலியமா லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியால. இந்த M9 பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் வேரியன்ட்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. அந்த வேரியன்ட்டோட நேம் பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ஷியல் லிமுசைன். இந்த காரோட டெலிவரிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 10th அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு பிளஸ் அண்ட் ஃபீச்சர் ரீச்டு கேப்டன் சீட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரோல கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம 5 ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த கார் ஹீரோ NCAPல வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த M9 பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் ஹீரோ NCAPல வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதில் உங்களுக்கு 7 ஏர் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 கலர் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு இந்த M9 வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கலர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் பிளாக், கான்கிரீட் கிரே, இந்த கலரோட உங்களுக்கு பிளாக் ரூஃபும் கொடுக்குறாங்க. அப்புறம் பியர் லஸ்ட்ரி ஒயிட், இந்த கலர் கூடயும் உங்களுக்கு பிளாக் ரூஃப் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இந்த M9ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11 கிலோவாட்ல வால் பாக்ஸ் சார்ஜர் கூட 3.3 கிலோவாட் போர்ட்டபிள் சார்ஜர் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாவே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த M9 எலக்ட்ரிக் MPVயை எடுக்க போற ஃபர்ஸ்ட் ஓனருக்கு பாத்தீங்கன்னா எம்ஜி வந்து ஒரு மாசிவான வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. அது என்னன்னா இந்த எம்ஜி M9 டெலிவரி எடுக்க போற ஃபர்ஸ்ட் ஓனருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட லைஃப் டைம் வாரண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கொடுக்குறாங்க. கூடவே 3 இயர் அன்லிமிட்டெட் கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் வாரண்டிக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு 16 அட்ஜஸ்டபிள் கேப்டன் சீட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரோ கொடுத்துருக்காங்க. கூடவே இதுல மெசேஜ் ஆப்ஷன், கூலிங் அப்புறம் ஹீட்டிங் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 64 கலர்ல உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து இந்த M9ல கொடுத்துருக்காங்க எம்ஜி. ரியர் சீட் என்டர்டைன்மெண்ட் ஸ்கிரீன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் இல்லாம வயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்துருக்காங்க. பேனராமிக் சன்ரூஃப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பவர் ஸ்லைடிங் ரியர் டோர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாம இந்த எம்ஜி M9 லக்ஸுரி எலக்ட்ரிக் MPV பாத்தீங்க அப்படின்னா எம்ஜியோட பிரீமியம் கார்ஸ் டீலர்ஷிப்பான எம்ஜி செலக்ட் மூலியமா லான்ச் பண்ற ஃபர்ஸ்ட் கார் அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் JBL 13 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு சப் ஊஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆம்பிளிஃபையரும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1720 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 55 லிட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு இன்டெலிஜென்ட் ஆர்ம்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா இன்கேபின் கண்ட்ரோல்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க.
இந்த MG9 நீங்க 30 to 80% சார்ஜ் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்ல, அதாவது 30 நிமிஷத்துல நீங்க சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு குக்நாக் பிரவுன் லெதர் அப்புறம் சூடோ விராப்டு சீட்ஸ் வந்து MG கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் இதுல உங்களுக்கு ட்ரேப்ஸாய்டல் மெஷ் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட் எல்இடி ஹெட்லைட்ஸ் கூட உங்களுக்கு கனெக்டட் டிஆர்எல்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாட்டர் ஃபால் ஸ்டைல் இன்டிகிரேட்டட் எல்இடி டெய்லைட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 19 இன்ச்ல கான்டிசீல் செல்ஃப் ஸ்டீலிங் டயர்ஸ் வந்து MG கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீட்டட் ஓஆர்எம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம செகண்ட் ரோ கேப்டன்சிஸ் கூட உங்களுக்கு ஃபோல்டிங் எலக்ட்ரிக் ஆட்டோமேட் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த MG M9 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீரோ NCAP அப்புறம் ANCAPல 5 ஸ்டார் ரேட்டிங் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை ஸ்ட்ரென்த் அப்புறம் அல்ட்ரா ஸ்ட்ரென்த் ஸ்டீல்ல வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம்னு MG தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு 7 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, லெவல் 2 அடாஸ் கொடுத்துருக்காங்க, டிரைவர் மானிட்டர் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோ சீட்ஸ்ல உங்களுக்கு டெடிகேட் பெஞ்ச் கொடுத்துருக்காங்க, USB போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் யூசபிள் அடல்ட் கம்ஃபோர்ட் வந்து இந்த தேர்ட் ரோல உங்களுக்கு கிடைக்குதுன்னு MG தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. கைஸ் அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாலேயே இந்த MG M9 EV மட்டும்தான் பேட்டரி ரெண்டல் ஸ்கீம் இல்லாத ஒரே கார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ்னா என்ன அப்படின்னா பேட்டரி as a சர்வீஸ். இந்த பேட்டரி ரெண்டல் ஸ்கீம் இல்லாத ஒரே கார் இப்போதைக்கு இந்த MG M9 சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த காரோட புக்கிங்ஸ் பாத்தீங்க, இந்த MG M9க்கு புக்கிங்ஸ் பாத்தீங்கன்னா MG மோட்டார்ஸ் ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டாங்க. நீங்க இந்த காரை புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட வெப்சைட்ல போய் நீங்க பண்ணலாம். mgselect.co.in இதுதான் அவங்களோட வெப்சைட்டோட அட்ரஸ். அப்படி இல்லைன்னா நீங்க உங்க வீட்டுக்கு நியர்பைல இருக்க MG செலக்ட் வந்து டீலர்ஷிப்க்கு போய் விசிட் பண்ணி இந்த காரை நீங்க புக் பண்ணிக்கலாம். காரோட புக்கிங் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1 lakhன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, 1 lakh நீங்க பே பண்ணி இந்த காரை, இந்த MG M9 நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம். கைஸ் இந்த காரோட டெலிவரிஸ் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 10th இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் பை ஃப்ரம் பவன்.